அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் ஜனவரி 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு புதன்கிழமையிலிருந்து ஒரு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் விசேஷ நாட்களை பார்த்துட்டு கிரக நிலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பலனுக்குள்ளே போவோம். அப்படி பார்க்குற போது இந்த வாரம் ரொம்ப விசேஷமான நாள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனவரி 7 புதன்கிழமை அன்றைக்கு சுப நாள். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவையாறு தியாக பிரம்மம் அவருடைய ஆராதனை அன்னைக்கு. ஸோ திருவையாறில் ரொம்ப விசேஷமான நாள் அன்றைக்கு. ஜனவரி 8 வியாழக்கிழமை சஷ்டி அன்னைக்கு. யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு விரதம் முக்கியம். அது மட்டும் இல்லை, ஆழ்வார்களுக்கு மோட்சம் கொடுத்த நாள் அன்றைக்கு. ஜனவரி 9 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுப நாள். ஏதாவது நீங்கள் நல்ல காரியங்கள் பண்ணுறதாக இருந்தால் பண்ணலாம். ஜனவரி 10 சனிக்கிழமை அஷ்டமி. அன்றைக்கி தனிய நாள். தனிய நாள்னு சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள்னு அர்த்தம். அன்றைக்கி கால அஷ்டமி, தேவ அஷ்டமின்னு சொல்லக்கூடிய அஷ்டமியில் விசேஷமான நாட்கள் அன்றைக்கி உண்டு. ஜனவரி 11 ஞாயிற்றுக்கிழமை கூடார வள்ளி. உங்களுக்கு தெரியும், கூடார வள்ளி பெருமாளுடைய வழிபாடு, அது சம்மந்தப்பட்ட ஆராதனைகள். வாய்ப்பு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அன்றைக்கி பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். ஜனவரி 13 செவ்வாய்க்கிழமை போகி பண்டிகை. நம்மளுடைய பொங்கலுக்கு முதல் நாள் வரக்கூடிய போகி பண்டிகை. ஆக இந்த வாரத்தில் முக்கியமான விசேஷ நாட்களை பார்த்தோம். இனி இந்த வாரத்தில் கிரக நிலைகள் திருக்கணித பஞ்சாங்கப்படி எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது மிதுன ராசியில் குரு வக்ரகதியில் இருக்கார். சிம்ம ராசியில் கேது. நம்முடைய தனுசு ராசியில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் அத்தனை கிரகங்களும் இருக்காங்க. கும்பராசியில் ராகு. மீன ராசியில் கோச்சாரத்தில் சனி பகவான் இருக்காங்க. இனி 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். முதல்ல மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். அவர் 9ஆம் இடத்துல நல்ல இடத்துல இருக்கார். அந்த செவ்வாய் வாங்கின சாரமும் சுக்கிரன் அவரும் 9ஆம் இடத்துல இருக்கார். எப்பயுமே தெரிஞ்சுங்க, 9ஆம் இடம்னா தெய்வம்னு அர்த்தம், இறை வழிபாடுன்னு அர்த்தம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மத நம்பிக்கைகள், நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மத நம்பிக்கைகள் கூடும். இறை வழிபாடு உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடியில் இருக்கீங்களோ எஜுகேஷன் நல்லாயிருக்கும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் இருக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கும் பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இந்த வாரம் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த வருஷத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸ் இந்த வாரத்தில் நல்லாயிருக்கும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் யாருடையாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் கூடும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு யாரெல்லாம் வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நடக்கும். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகிறோம். குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேச நண்பர்களால் சகாயம். ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் நன்மை. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். நார்மலாக ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். தடலடியாக பெருசாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன், அதனால் பெரிய ப்ராஃபிட் கிடச்சிடும் அப்படிங்கிற சூழ்நிலை எதுவும் இந்த வாரத்தில் பிரமாதமாக இல்லை. அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க
பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் இந்த வாரம் பண்ணுங்கள், போதுமானது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினைக்கிறீங்க, அதுக்கு இப்போயே டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான சுச்சுவேஷன், இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. டிசம்பர் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய 8ஆம் இடத்துல கிரகங்கள் 4 கிரகங்கள் இருக்கிறாங்க. எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருங்க, அலர்ட்டாக இருங்க, அடக்கி வாசிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். உறவுகளாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் ரொம்ப மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக கணவன் மனைவி உறவு 2 பேருக்கு அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சர்வீஸில் இருக்கீங்கன்னு எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் இந்த வாரம் வேலையில் எஃபர்ட் கொடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் இருக்குது. உங்களுடைய கொலீக் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய சபார்டினேட் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் ஜாபில் இல்லை. நல்லா எஃபர்ட் கொடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலையில் பெருசாக எதையும் வேலையில் எதிர்பார்க்காதீங்க. ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஐக்கோ. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க, 4 கிரகங்கள் இருக்கிறாங்க. அதனால் எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருங்க. போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போங்க. தேவைப்பட்டால் மட்டும் கடன் வாங்குங்க. ஏன்னா ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அது இல்லாமல் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். அரசாங்க விஷயங்களில் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் யாருக்கும் பெருசாக சூருட்டி கொடுக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா கிரகங்கள் வலிமையானது, நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள், எல்லாம் அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புது வரவு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுலேயுமே நிறைய தடைகள். இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் 2லேயும் கவனம் செலுத்துங்க. பட் அதே சமயத்தில் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களுடைய தொடர்பை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப கவனமாக டீல் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் தான் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கோ, ஹெல்ப் பண்ணுறதுக்கோ, உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய மூத்த சகோதரி இருக்காங்க அல்லது சகோதரர் இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தாலும் அதுலேயும் நிறைய ஸ்ட்ரகிள். ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கும் லவ் பிரேக்கப் இருப்பதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் உண்டு. இந்த வாரத்தில் விட்டதை பிடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக பெருசாக நீங்கள் எதாவது ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இதிலெல்லாம் பெருசாக கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்களுமே இந்த வாரம் கவனம். சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். இந்த வாரம் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்காங்க. குருவும் சனியும் பார்க்குறாங்க. முதல்ல இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். 7ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் சொந்தமாக பண்ணக்கூடிய தொழில் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸ் இருக்குது, வருமானங்கள் இருக்குது, கைக்கு வர்றதில் நிறைய தடைகள் இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் இந்த வாரம் நார்மலாக இருக்குது. அத்தனை கிரகங்கள் அங்கே தான் இருக்காங்க. ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் பிரச்சனை, இன்னொரு பக்கம் போராட்டம், இப்படி மாறுபட்ட வாழ்க்கை முறைகள் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பிரகாசமாக இருக்குன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இது மார்கழி கடைசி வாரம். ஸோ செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ், நம்முடைய மதம், ஜாதி, மொழி, இனம் கடந்த பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் மாஸ் மீடியா,
தகவல் தொடர்பை பயன்படுத்த நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான சுச்சுவேஷன் ஏற்படும். இது வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் வரல, விசா வரல, எப்போ வரும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. நீங்கள் விவசாயத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு மகசூல் இருக்குது. குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கலனா கூட மக்கள் மத்தியில் பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எதிராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். குறிப்பாக ரொம்ப நாளாக நான் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க, வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இன்னும் சொல்லப்போனால் பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதுசாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. எல்லாத்துக்கும் மேலே எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது அத்தனையும் உண்டு. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. பட் லைஃப்பில் எவ்வளோ இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷனும் நிறையா இருக்குது. பொறுமை, நிதானமாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பிரம்மாவையும் மகாவிஷ்ணுவையும், குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் பெருமாளையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இருக்கிறாங்க. பற்றாக்குறைக்கு சனியும் குருவும் பார்க்குறாங்க. இது எல்லாமே உங்களுடைய 6ஆம் இடம் அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சக்ஸஸ்ன்னு அர்த்தம், இது வெற்றின்னு அர்த்தம். எதிலெல்லாம் சக்ஸஸ்ங்கிறத பார்க்குறோம். நீங்கள் உங்களுக்கு வழக்கு இருந்து இந்த வாரம் ரிசல்ட்டு வந்து நீங்கள் வழக்குகளில் வெற்றி அடைவதற்கு, விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எதிரிகள் இருந்தால் எதிரிகளை ஜெயிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறவங்களுக்கு லேபர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து இந்த வாரத்தில் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் இன்டர்ன்ஷிப் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது இல்லாமல் இந்த வாரத்தில் இதுக்கு முன்னாடி லோன் அப்ளை பண்ணி கிடைக்கல, தடையாயிட்டிருக்கு, லேட் ஆகுதுங்கிறவங்களுக்கு இந்த வாரம் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இதெல்லாம் நன்மை. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ வேலை கிடைக்கும். வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க அல்லது வெளியேற்றப்படவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. அதுலேயும் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வயசாயிருச்சு, ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலைக்கான வாய்ப்பு இருக்குமான்னு தெரியலங்கிறவங்களுக்கு வேலைக்கான சோர்ஸஸ் உங்களுடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் தகுந்த மாதிரி வேலை டெஃபினட்டாக இருக்குது. இதெல்லாமே இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்குன்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த் வைஸில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம், உடலில் இனம் காண முடியாத நோய்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனு, இசிஜி, எம்ஆர்ஐக்கெலாம், எக்ஸ்ரேக்கெலாம் கட்டுப்படாத ஒரு விஷயம். இதெல்லாமே ஏற்பட்டு விலகும். அதனால உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிங்க. இந்த வாரம் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் அவ்வளோ சிறப்பாக இல்லை. 2 பேரில் யாராவது ஓரளவுக்கு பிரிவு அல்லது வைத்திய செலவுகள் ஏற்பட்டு நடக்குங்கிறதும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் தேவையில்லாத எந்த விஷயத்திலும் தலையிடாதீங்க. கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது வேண்டாம். யாருக்கும் லோன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வர்றதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். பிஸ்னஸில் பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் வர்றதில் நிறைய தடைகள், இது அத்தனையும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். குழந்தைகளாக நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் ஒரு பக்கம் உங்களுக்கு வராத பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இதுவுமே இருந்துக்கிட்டே இருக்குது.
யாரெல்லாம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, இது மார்கழி கடைசியாக இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் துர்க்கையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கிறது. உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத விதமாக ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இந்த வாரம் ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது குழந்தை பிறப்பதற்கான சூழ்நிலைகள், குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. காதல் விஷயங்கள், நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள், இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட்டும் நிறையா இருக்குது. கெஸ்ட்டு யாராக உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலகட்டங்கள் இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது கடனால் வரக்கூடிய துன்பங்கள் குறைவதற்கான சூழ்நிலைகள் இது இருக்குது. கடன் மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நோயினுடைய தன்மை அதிகமாக இருக்குது. பெரிய லெவலில் மருந்து மாத்திரை சாப்பிட்டு குணமாகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் நோய் குணமாவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத விதமாக உங்களை அறியாத சந்தோஷம், மகிழ்ச்சி, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பி மேரி லைஃபாக இந்த வாரம் இருக்குது. குழந்தைகளாலும் குடும்பத்தாலும் சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. வருமானங்கள் இருக்கா, வருமானம் நார்மலாக இருக்குது. ஏதாவது முயற்சி பண்ணால் புதிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமான்னா பெருசாக ஒன்றும் இல்லை. பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் தான் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இந்த வாரம் யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களோ ரொம்ப கவனமாக இருங்க. நான் பெர்மனண்ட்டு ஜாபில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, பார்க்க வேலையை விடுவதற்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. அடக்கி வாசிங்க, வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரையும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் சார்ந்து இருக்காதீங்க. டிபெண்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கலனாலும் வேலையில் நீங்கள் தனித்துவமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் வாழ்க்கையில் மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. லேவிஷாக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் உற்பத்தி சாந்தி துறையில் இருக்கவங்களுக்கு சேல்ஸ் இருக்க ஒழிய ப்ராஃபிட் இல்லை. ஸோ இந்த வாரம் ஆஞ்சநேயரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. குரு சனி பார்க்குறது ஒரு பக்கம் நன்மை. முதல்ல 4ஆம் இடம் எதில் எல்லாம் நன்மை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் இருக்க பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க, அதாவது பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க, உங்களுக்கு எல்லாம் இந்த வாரத்தில் பாசிபிலிட்டிஸ், இதெல்லாம் சேல்ஸு, ப்ராஃபிட்டு, இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் அக்ரியில் இருக்கீங்க, குறிப்பாக விவசாயத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு விவசாயம் இந்த வாரம் லாபத்தை கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைப்பதற்கான சுச்சுவேஷன், இதெல்லாமே நன்மை தான். இன்னொரு பக்கம் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும், பட் இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உங்களுக்கு கிரகங்கள் உண்டு பண்ணும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம். எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை. நல்ல ஜாபில் இருந்தாலும் சரி, சொந்த பிஸ்னஸ்லையுமே பெருசாக இருந்தாலும் சரி, சுமாராக தான் இருக்குது. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதே தான் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்கன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம். இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமா இருப்போமாங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், இதெல்லாமே கிரகங்கள் உங்களுக்கு இந்த வாரம் உருவாக்கி கொடுக்கும். அடக்கி வாசிங்க. இந்த வாரம் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இருக்குது.
இந்த வாரத்தில் பெருசாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குமா அப்படின்னா எதுலேயும் நமக்கு ஈடுபாடு குறைவாக தான் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் ஜாபை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், எஃபர்ட் கொடுங்க. யாரையும் பெருசாக உங்கள் ஃபீல்டில் நம்பி இருக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும் உங்கள் ஃபீல்டில். பெருசாக எதையும் எதிர்பார்க்காதீங்க. ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இன்சென்டிவாக இருக்கட்டும், போனஸாக இருக்கட்டும், அரியர்ஸாக இருக்கட்டும், ஹைக்காக இருக்கட்டும், ரொம்ப கவனம். ஸோ பெருசாக நீங்கள் எஃபர்ட்டை எடுத்து பண்ணாலும் உங்களுக்கான வருமானம் என்பது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த வாரத்தில். ஸோ இந்த வாரத்தில் தேவையற்ற என்டர்டெயின்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே அது நடக்கும். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் 6ஆம் இடத்துல ராகு. ஸோ உடலில் நோய்களுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் பெருசாக கடன் இருக்கோ, உங்களுக்கு இஎம்ஐ இருக்கோ, நீங்கள் ஹெல்த்தை பற்றி பயப்பட வேண்டாம். இல்லைன்னா ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது. புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க வழியாக உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகுமானா இந்த வாரம் லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் வெயிட் பண்ணுங்கள். ஃபர்தராக வெளிநாட்டில் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களும் இந்த வாரம் அடக்கி வாசிங்க. அப்படி இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் காப்பாற்றப்படும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் குரு சனி பார்க்குறது லைஃப்பில் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் எவ்வளோக்கு நீங்கள் எந்த விஷயத்தில் முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் யாரையாவது நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்கீங்கன்னா அவங்க அதை நல்லபடியாக முடிப்பாங்க. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். இது அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அதுலேயும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய உறவுகள் அத்தனையும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத ட்ராவல் அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உருவாகும். நீங்களும் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. யாருடைய பணத்தையாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லா இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களாம் நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, கமிஷன் தொழில் பண்ணுறவங்க, ஏஜென்சி வச்சுருக்குங்க, புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்க, தகவல் தொடர்பில் இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக்கில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் உங்களுடைய ஃபீல்டில் நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இந்த வாரம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா, வேலை வாய்ப்புகளும் பிரமாதம். சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ கிடைக்கும். இந்த வாரத்தில் பெருசாக ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்டு, டிஜிட்டல் கரன்சி இதெல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் இயற்கையிலே உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பார்க்குறது, 12ஆம் இடத்தை பார்க்குறது ரொம்ப அவசியம் இருந்ததில்லையே. லோன் வாங்காதீங்க. ஒரு கடன் அடைக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிறது மாறுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. ஆக துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கோ, இது மார்கழி மாதமாக இருந்தாலும் உங்கள் ப்ராப்பர்ட்டி விற்பதற்கு, டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு, சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் குரு சனி பார்க்குறது உங்களுடைய பணப்புழக்கம் இந்த வாரம் பரவாயில்ல. யாருடையாவது பணமாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக நல்ல ஏர்னிங் இதெல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே முன்னோருடைய சொத்து இருந்து வராதவங்களுக்கு இந்த வாரம் அது வரும். அது பணமாகவோ பொருளாகவோ ஏதோ ரூபத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முன்னோருடைய சொத்து இல்லாதவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக பண வரவு இருக்குது. எதுவும் இல்லாதவர்களுக்கு வராத பணங்கள் வரும். பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, அரியர்ஸ் பணம் வரல, இன்சூரன்ஸ் பணம் வரல, டிவிடெண்ட் வரல, இது மாதிரி வரல நினைக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த பணங்கள் தவணை முறையில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஏற்றுமதி இறக்குமதியில், அதில் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் வர்றதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது. இதை வாரம் எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்முடைய உறவுகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், நம்முடைய குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உறவுகளுக்கும் செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு குரு பகவான் பார்க்குறாரு. எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொடெக்ஷனு தந்த சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. பட் அதே சமயத்தில் ராகு அங்கே இருக்கிறது இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உண்டு. குடும்பத்தில் எதிர்பாராத ஒரு புது வரவு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி காதல் விஷயங்கள், நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட உங்களுக்கு ஒரு தொடர்பு, ஃபியூச்சரில் உங்கள் லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர் நல்லா இருக்குது, ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைச்சால் கூட வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். வேலையில் கை வைக்க தயங்க மாட்டார். பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கும் வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. எல்லாம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும், நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், இனி ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன், பெர்மனெண்ட்டு ஜாப்பில் இருக்கேங்கிறதெல்லாம் விட்டுட்டு வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வாரம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது, ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும். இந்த வாரம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் குறிப்பாக துர்க்கையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியில் 4 கிரகம், அது இல்லாமல் குருவும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 6 கிரகம் இந்த வாரம் உங்களை ஆளுமை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இதனால் நன்மையா தீமையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பொதுவாக தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை வந்துடும். இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்த நிலைமைகள் மாறி எந்த ஒரு விஷயத்தையும் வந்தால் வரது போனால் போது துணிஞ்சு செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துடும். ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார், குரு பகவானும் பார்க்குறாரு. ஏதாவது புதுசாக தடாலடையாக இறங்கி ஜெயிப்போமா அப்படிங்கிற ஒரு எண்ணம், சிந்தனை, செயலாக்கம் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைஃப்பில் எல்லோருக்கும் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், எய்ம் இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ராஜெக்டை இந்த வாரம் ஆரம்பிக்கிற வாரமாக இருக்குது. தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க. யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். இது அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இருக்குது. எதிர்பாராத பயணம் இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் எதிர்பாராத லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இது வரைக்கும் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உண்டு. நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேங்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் ஆர் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் உண்டு. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். யாரெல்லாம் பாலிட்டிக்ஸில் இருக்கீங்களோ உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்ற மிகுந்ததாக இருக்கும். நான் ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தேர்மா லாட்ரி டிக்கெட் வாங்கினா பிரயோஜனமாக இருக்குமா, ஏதாவது ட்ரேடிங் பண்ண பணங்கள் ஃபியூச்சரில் வருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் எல்லா விதமான யூக வணிகங்களும் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு.
ஸோ இந்த வாரம் தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க. எவ்வளோ தூரத்துக்கு நிறைய பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயும் ஜூம்லேயோ கரஸ்லேயோ படிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உருவாகும். நான் முதல்ல சொன்னதான், தேடுதல் என்பது ரொம்ப முக்கியம், முயற்சி என்பது அதை காட்டில் ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல, கரியர் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பிஸ்னஸில் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் வரல, வீசா வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமைவார்கள். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க. உங்களுடைய பிஸ்னஸ், சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் சிவனையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள், அது இல்லாமல் குருவும் சனியும் பார்க்குறது சுமாரான பலன். 12 அப்படின்னா ஒன்று முதலீடு, இன்னொரு பக்கம் விரயம். ஸோ வசதி இருக்கிறவங்க இது மார்கழி மாதம் இருந்தாலும் எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள். முதலீடு பண்ணுறதுக்கு வசதி இல்லாதவங்க உறவுகளுக்காக செலவு பண்ணுங்கள். அப்பா இருந்தால் அப்பாவுக்காக செலவு பண்ணுங்கள். சகோதரர் இருந்தால் சகோதரருக்காக செலவு பண்ணுங்கள். மனைவிக்காக செலவு பண்ணுங்கள். யாருக்காவது நீங்கள் கையை விட்டு பணத்தை செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் அல்லது வைத்திய செலவுகள் குறையும். ஏன்னா 12ஆம் இடம் கணவன் அல்லது மனைவி பிரிவு அல்லது 2 பேரை யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள் இது அத்தனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. இது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும், பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பொருந்தும். பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய களம் அல்லது அவரை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய களம், 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்குது. ஸோ இம்யூனிட்டி அதிகப்படுத்துங்க. பட் இந்த வாரத்தில் வருமானங்கள் இருக்குது, அதற்கு மேலே உங்களுக்கு செலவுகள் இருக்குது. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் உண்டு. இந்த வாரத்தில் முயற்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் தான் சனி இருக்கார். எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோவுக்கு நல்லது. ஸோ இந்த வாரத்தில் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட்டு அதுக்காக செலவு பண்ணுங்கள், இது ரொம்ப நல்லது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் உங்களுடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட் கொடுத்தே ஆகணும். யாரையும் பெருசாக உங்களுடைய ஃபீல்டில் நம்பி இருக்காதீங்க. உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும், சுப்பீரியராக இருக்கட்டும், சபார்டினேட்டாக இருக்கட்டும், யாருமே உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கரியரில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் நீங்களே எஃபர்ட்டு கொடுத்து எந்த விஷயத்தையும் பண்ணுங்கள். யாரையும் டிபெண்ட் பண்ணி இந்த வாரம் இருக்காதீங்க. பெருசாக எனக்கு எல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்களும் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க, ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே சமயத்தில் பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. ஸோ தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். யாரெல்லாம் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா இந்த வாரம் பெருசாக இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். இந்த வாரம் முழுவதும் சிவனையும் முருகனையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்காங்க. அதோட குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. 11ஆம் இடம் அப்படின்னாலே நம்முடைய மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், என்டர்டெயின்மெண்ட்னு அர்த்தம், டூர்னு அர்த்தம், ட்ராவல்னு அர்த்தம். வாழ்க்கையில் நம்முடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆகுவதற்கான வாய்ப்பு. இந்த வாரத்தில் உங்களுடைய நிறைவேறாத ஏதோ ஒரு ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் நிறையா உண்டு. அது இல்லாமல் யாரை ஃபெய்த்தாக நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை வந்துடும்.
நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை தவிர உங்களுக்கு இந்த வாரம் லவ் அஃபேர் இருந்தால் கூட அதில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய அளவில் கை கொடுப்பாங்க. நிறைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் லாபத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், சம்பாத்தியத்தை கொடுக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு. உங்களுடைய மன வாழ்க்கையுமே ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள். யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்துருந்தீங்களோ குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு. எதிர்பாராத டூர் அல்லது யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான சுச்சுவேஷன் அல்லது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள். இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல பெனிஃபிட்டை இந்த வாரம் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எல்லாம் இருக்குது. வேலையில் கவனமாக இருங்க. ஸோ பார்க்கும் வேலையை விட வேண்டிய சொல்லி வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களோ, நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், எனி ரெஃப்யூட்டர் கன்சர்னில் இருக்கேன், அவர் எம்என்சியில் இருக்கேன் அப்படிங்கிறதே வேண்டாம். எவ்வளோவுக்கு உங்கள் ஃபீல்டில் நீங்கள் எஃபர்ட்டை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் நீங்கள் விவசாயத்தில் இருந்தால் விவசாயம் நார்மலாக இருக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது. பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ நல்லாயிருக்கும். இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், போத் ஆர் சைடு அத்தனை எஜுகேஷனுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ எவ்வளவு நீங்கள் உங்களோட ஆசைகள் பூர்த்தி ஆகணும்னு நினச்சிங்களோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எஃபர்ட்டை கொடுங்க. உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை நீங்கள் டிபெண்ட் பண்ணி அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும். உங்களுடைய ட்ராவலுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எல்லாமே இந்த வாரம் பரவாயில்லை. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விநாயகரையும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடால் வாரியம் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய 10ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது உங்களுடைய அறியாத உங்களுக்கு அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, யாரெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாக கவர்மெண்ட்டால் காரியம் ஆகலை, நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நடக்கும். அது இல்லாமல் உங்களுடைய அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு. பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இது எனக்கு மார்கழி மாதமாக இருந்தால் கூட ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு அவன் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, நட்பு, செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. ஏதாவது புதிய காரியங்களை முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமான்னா ஒரு இடைக்கு 2வது எஃபர்ட் கொடுத்தால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை, ரெண்டுமே இந்த வாரம் கலந்து இருக்குது. குறிப்பாக உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், அதே தான் மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இதெல்லாமே இருக்குது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. இன்னொரு பக்கம் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகளால் மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வெளியே சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இதுவும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலையில் எஃபர்ட் கொடுங்க. கண்டிப்பாக ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸ், ஹைக்கு என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் இந்த வாரம் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. நல்ல ஸ்கில்டு லேபர், குறிப்பாக வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்தீங்கன்னா அமைவாங்க. வீட்டில் ரொம்ப நாளாக பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு. உங்களுடைய சொந்த பிஸ்னஸ்மே இந்த வாரம் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள். பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நல்ல ரிட்டர்ன்ஸ் ஃபியூச்சரில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. பட் அதே சமயத்தில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் திருப்தியற்ற மனநிலை இருப்பீங்க. அன்சாட்டிஸ்ஃபைடாக உங்களுடைய பிஸ்னஸ் இருக்கும்.
உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நார்மலாக இருக்குது. உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்களா நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பிஹெச்டி பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கல, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. பெரிய லெவலில் நீங்கள் ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் முழுவதும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரம்மாவையும் குறிப்பாக துர்க்கையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.